ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இந்த டைப் ரைட்டிங் இதே தான் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஜூனியர்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஜூனியர் இதுவரையிலும் நான் சும்மா அடிப்போம், டைம்லாம் வச்சு அடிக்கல ஸ்டூடெண்ட், சும்மா கம்ப்யூட்டரில் அடிப்போம். ஏன்னா சிஓஏக்கு உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஸ்பீடு அடிக்கணும்னு இருக்காங்க. அந்த இது வந்து எப்படி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதில் கொஞ்சம் ஹார்ட்வேர்ட்ஸ்லாம் இருக்கும், எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம அடித்து பார்ப்போம் சும்மா. ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்பீடு எப்படி டைம் இல்லாமல் நம்ம அடித்து பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 ஸ்பேஸ் விட்டுக்கணும். 1 2 3 4 5. டைப் ரைட்டிங் எப்படியோ அதே மாதிரி தான். 2 ஐஃபன் மாதிரி இருக்க பெரிய ஐஃபன்லாம் ஒரு ஐஃபன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பெருசாகவே தெரிகிற மாதிரி வைக்கிறேன். அதாவது இது நான் வந்து எதில் அடிக்கிறேன், அது தனியாக ஒரு சாஃப்ட்வேர் வரும். இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டு எம்எஸ் வேர்டில் அடிக்கிறேன். நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட், இதில் ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் தெரியும். அதனால் நான் நிப்பாட்டிட்டு ANGLE ஆங்கிள் மேடம் இப்போ 2வது பேரா ஸ்டூடெண்ட், செகண்ட் பேரா. ஸ்டாப் பண்ணிடுறேன். இங்கே புக்கையே பார்த்து அடிக்கணும் ஸ்டூடெண்ட். இதில் வரும்போது நீங்கள் அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி அடிக்கணும்னு அடுத்து சொல்லித்தரேன்.
இதுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட். 1950s. இந்த ப்ரீ ஜூனியருங்கிறத விட்டுடணும் ஸ்டூடெண்ட். அதே போல் ஜூனியருங்கிறதும் விட்டுடணும். இவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இதுதான். இது வந்து எவ்வளோ இதுன்னு தெரியல. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து கொஞ்சம் இங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மாதிரியே இது ஒரு ஒரு 14ன்னு வச்சுக்கிறேன். 14ன்னு வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், அலைன்மெண்ட் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த இது வந்து இந்த லைன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 வைக்கிறேன். ஏன்னா இதுக்காக இங்கே அடுத்த பேஜுக்கு வந்துடுதா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மார்ஜினை கொஞ்சம் அப்படி கூட்டி கொடுக்குறேன். கரெக்டாக ஒரு பேஜ் ஸ்பீடு மாதிரியே ஒரு பேஜ் ஸ்பீடு மாதிரியே வருதா. இதை தான் 10 நிமிஷத்துக்கு அடிக்கணும். இந்த ஒரு ஃபுல்லாக இது வரையிலும் அடிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட். அதாவது இதில் ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து ஆரம்பித்து ஜூனியர் ஸ்பீடு மட்டும்தான் அடிச்சிருக்கேன். இந்த ப்ரீ ஜூனியர் ஜூனியருங்கிற வார்த்தை மட்டும்தான் இல்லையே ஒழிய ஃபுல்லும் இதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம டைப் ரைட்டிங் ஸ்பீடை அடிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட். ஹையர் ஸ்பீடு அப்புறம் இதை வந்து ஒரு பேஜுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வேணால் F7 போட்டு பார்ப்போம், ஏதாவது ஸ்பெல் செக் இருக்கா அப்படின்னு நம்மளா பார்க்குறோம். OUGHLY அக்லி தான். OUGHLY அது ஓகே. அக்லி அது நான் இக்னோர் ஒன்ஸ்ன்னு போடுவோம். இக்னோர் ஒன்ஸு. வேறு எங்கே இருக்குது, ஹெட் அட்டாச்சு, வேறு ஒன்றும் ஹெட் அட்டாச்சு ATT அது ஸ்பேஸ் இல்லைன்னு நெருக்கி வந்திருக்கு, ஸ்பேஸ் இடம் விடலை. அப்புறம் அட்டாச்சு டு எ ஹேண்டில்டு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட், கேன்சல். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கதா தெரியல. F7 போட்டு பார்த்தோன்னே இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கதா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் காட்டிடும் ஸ்டூடெண்ட். இதை நான் சும்மா உங்களுக்காக போட்டு காமிச்சேன், இப்படி தான் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், அந்த ரெட்டு இது காமிக்குதா, அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இயர்ஸ் OEARS. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எம், ஆல்மோஸ்ட் ஒரு தப்பு. இங்கே என்ன, நெயில் ஹேஸ், நெயில் கன் GUN, நெயில் கன். வேற எங்கே அந்த ரெட்டில் காமிச்சிருக்குன்னு பார்ப்போம். டோட்டலாக பார்ப்போம் ஸ்டூடெண்ட். அதுதான் ஸ்பெல் செக்கு போட்டோம். ஸ்பெல்லிங் சைடு ஹெட்டு, 2 சைடட் ஹெட்டு ஸ்பேஸ்க்காக காமிக்கும். ஸ்பேஸு கரெக்டாக விட்டோன்னே ஸ்பேஸ் இதாகிடும். ஆர்கலாஜிஸ்ட்
இது என்னன்னு நீங்கள் புக்கை பார்த்து போகிற ஸ்டூடெண்ட். ஆர்கலாஜிஸ்ட் ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல. ARCHEOLOGISTS அது கரெக்டு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விடணும். அந்த ஸ்பேஸ்க்காக தான் இது தப்பு காட்டியிருக்கு. மேக்கிங் அதுவும் கரெக்டு தான். மேக்கிங் ஸ்பேஸ் ஆர்கலாஜிஸ்ட். பீன் ரிலேயிங் கூட ஸ்பேஸ் இருந்தாலும் அது காட்டும் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்பேஸை கூட ஸ்பேஸ் இருந்ததை எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், அவர் வால்ஸ் ஹீஸ் அந்த டெலிட் கொடுக்குறேன், அதுவும் கூட ஸ்பேஸு. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டதையும் அது தப்பு தான் காமிக்கும். அட்டு மேக்கிங் இதுவும் கூட ஸ்பேஸ். அந்த கூட ஸ்பேஸ் எடுத்து இங்கே இடம் விடலை, இங்கே இடம் விட்டதா காமிக்குது. அது காமிக்குது. அப்போ கரெக்ட். அட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்டூடெண்ட். அட் மேக்கிங் நெயில்ஸு இப்போ சரியாயிடுச்சு. அங்கே ஸ்பேஸ் இருந்தது சரியாயிடுச்சு. வேறு எங்கே? இங்கே பாருங்கள், இப்படி தான் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ ரெட் லைனும் இல்லை. இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஸ்பேஸ் கூட. ஸோ இங்கே வருது 2 சைடு. அதில் இங்கே ஒரு ஸ்பேஸ் கூட இருக்கிறதுனால இந்த இடம்லாம் ஒரு ஸ்பேஸ் கூட வந்துச்சு ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். அந்த கூட இருக்க ஸ்பேஸையும் காமிக்கும், இதையும் காமிக்கும். இங்கேயும் ஏதோ சம் ஸ்பேஸ் கூட இருக்குது, ஒரு ஸ்பேஸ் கூட இருக்குது. அவ்வளோதான். பாருங்க. டோட்டலாக ஒன்றும் எந்த ஒரு ட்ரிப்பு பார்த்துருங்க. இது நான் உங்களுக்கு சும்மா கவர்மெண்ட்டு வேல்யூ பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு என்னென்னா அதுவே எத்தனை நிமிஷம் ஸ்பீடு, எவ்வளோ தப்பு, அதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும். இது சும்மா நான் வேர்டு டாக்குமெண்ட்டில் நான் அடித்து காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. வேர்டு டாக்குமெண்ட்டில் அடித்து காமிக்கிறேன். அதே போல் கீழே பாருங்கள், எங்கேயுமே ரெட்டும் இல்லை, ரெட் அடிக்கலை, க்ரீன் லைன் அடிக்கலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வித்தவுட் மிஸ்டேக் அடிக்கலாம். டைப்ரைட்டிங்கை அடிக்கிறத விட இது கம்ப்யூட்டரில் வந்து கை வலியே எடுக்காது. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். A to Z, Z to A போட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.